ஹாய் காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம வாழ்க்கையில் அது முக்கியமாக நம்மளோட மென்டல் பீஸை எவ்வளோ பாதிக்குது, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா, மார்க் மாமா இருக்கான்ல, மார்க் மாமானா மார்க் ஜுக்கர்பர்க். அவர் என்ன பண்ணி வச்சுருக்காரு அல்காரிதமை, ஒருத்தவன் என்ன மாதிரி போஸ்ட் வந்து லைக் பண்ணுறான், அதை பேஸ் பண்ணி அவனுக்கு எல்லா போஸ்ட்டையும் சஜஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி போகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லவ் ஃபெயிலியரில் இருக்கேன், இல்லை ஏதோ ஒரு சோகமான ஒரு நிலைமையில் இருக்கேன்னா, அந்த சோகமான நிலைமையில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு லவ் ஃபெயிலியர்ஸ் அவங்க தான் டபுள் டேப் போடு. அப்புறம் ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருப்பான், நீங்கள் லவ் ஃபெயிலியரில் இருக்கீங்களா, அப்போ கண்டிப்பாக இதை பண்ணுங்க அப்படின்னு போடுவான். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அல்காரிதமில் கீவேர்ட்ஸ்லையோ இல்லை வந்து ஹேஷ்டேக்ஸ்லையோ லவ் ஃபெயிலியர் இருக்கும். ஸோ இதெல்லாம் கனெக்டட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அதை பற்றி ரீல்ஸாகவே வரும். ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம பார்க்குற வீடியோஸ் நம்ம மைண்ட் செட்டை மாற்றக்கூடியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சோகமாக இருக்கேன், அப்போ வந்து நான் ஒரு ஹாப்பியான ரீல், ஒரு நல்ல ரீல், பசங்களாம் அப்படி என்ஜாய் பண்ணுற ஒரு ரீலை பார்த்தேன்னா அப்படி லைக் போட்டேன்னா எனக்கு வந்து அப்படியே அங்கேருந்து ஒரு நிமிஷம் மாறும். அதே மாதிரி நான் சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு சோகமான ரீலை போட்டேன்னா என்ன ஆகும், திருப்பி நான் சோகத்துக்கு போயிடுவேன். ஸோ மைண்டில் இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகி நெகட்டிவ் எனர்ஜிக்கு போயிடும். ஸோ இது ஒரு ட்ராபேக். அடுத்து இன்னொரு ட்ராபேக் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் ட்ராப்குள்ளே மாட்டிக்கிறோம். அதனால் நம்மளோட மென்டல் ப்ராப்ளம்ஸ் நிறைய க்ரியேட் ஆகுது. என்னென்னா, இவங்க இப்படி வாழ்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, இவங்கள மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே, இவெல்லாம் லவ் பண்ணுறானே, ஆனால் நமக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. இது மாதிரி நம்மளை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம அதில் என்ன பண்ணுறோம், அந்த கம்பேரிசன் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டே இருக்கோம். இவன் இவ்வளோ நல்லா பேசுகிறான், நம்மளால் ஏன் முடிய மாட்டேங்குது, இவன் நல்லா இதை பண்ணுறான், ஆனால் நம்மளால் ஏன் முடிய மாட்டேங்குது, இவங்க மற்றவங்க எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க போலியே, நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் போலியே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பேரிசன் பண்ணிகிட்டே இருக்கோம். இதனால் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நம்ம வாழ்க்கையில் வர ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கூட நம்ம கவனிக்காமல் விட்டுடுறோம். அதனால வர ஹாப்பினஸ்ஸை நம்ம இழந்துடுறோம். பட் இந்த எண்ட் நம்ம பார்க்கும்போது என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, எல்லாத்தையுமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவே பார்க்குறோம். அவனுக்கு என்னப்பா நல்லா வாழ்கிறான், ஆனால் நமக்குலாம் அப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சுன்னா, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சுன்னா அது நம்ம சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் இன்ஸ்டாகிராம் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அடிக்ஷன் அண்ட் டைம் வேஸ்ட், இது எல்லாரும் சொல்கிறது தான். நம்ம ஒரு ரீல்ஸ் தள்ளிகிட்டே இருக்கோம், டைம் போகிறதே தெரில, டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது, எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மனுஷங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ஸோ போக போக பார்த்தா அந்த ஒரு நிமிஷம் வீடியோவே நம்மளால் ஒழுங்காக பார்க்க முடியல, அதில் வேறு பாதி ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறோம். ஸோ அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாகக்குள்ள என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு லோக்கல் மெமரின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டர்ம் மெமரியில் சில தேவைப்படுற விஷயங்கள் எல்லாம் ஸ்டோர் ஆகிட்டு வேனிஷ் ஆகிடும், லைக் அதுக்கு டிஸப்பியர் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கிறதுல வந்து நிறைய மாறிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து ரீல்ஸ் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு 10 ரீல்ஸ் வருதுன்னா அதில் 5 டைப் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கும். நம்ம மைண்டு நிறைய எமோஷன், அதாவது எக்ஸ்ப்ளாய்டேஷன், உங்கள் எமோஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இதிலெல்லாம் நம்மளுக்கு வந்து மென்டல் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேக் ஹாப்பினஸ் அண்ட் வேலிடேஷனை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து இப்படி இருந்தால் தான் சந்தோஷம், இதுதான் கெத்து, இதுதான் ஹாப்பினஸ், அப்புறம் வந்து என் போஸ்ட் இவங்களாம் லைக் பண்ணால் தான் இது வந்து பெஸ்ட்டு, இல்லைனா என் போஸ்ட் நல்லதே கிடையாது அப்படின்ற ஒரு வேலிடேஷன் எதிர்பார்த்துட்டு இவங்க நம்மளை இவ்வளோ பேர் நம்ம ஸ்டோரி பார்த்துட்டாங்களா, அப்போ நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இந்த ஒருத்தன் சொல்லுவாங்க இன்ஸ்டாகிராமில் பேம்பர்ஸ் ஆகணும், அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையெல்லாம் போயிட்டுருக்கு. மற்றவங்க வேலிடேஷன் கொடுத்து தான் நம்ம ஹாப்பியாக இருக்குன்றதையே ப்ரூவ் பண்ணுறோம். அப்படி இல்லைல்ல, அது தேவையில்லைல்ல, நம்ம ஹாப்பியாக இருக்கும், அது நமக்கு போதும். அடுத்தவன் ஒத்துக்கணும், லைக் நீ ஹாப்பியாக தான்டா இருக்க அப்படின்னு ஒத்துக்கணும். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இப்படி நம்ம ஒரு கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஃபாலோ பண்ணுற ஐடிஸ் இருக்குது, அப்புறம் லைக் போடுற வீடியோஸ் இருக்குது. இதுதான் அல்காரிதமை க்ரியேட் பண்ணுற விஷயம். ஸோ இதில் நம்ம ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். எதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், எந்த வீடியோஸை நம்ம லைக் பண்ணுறோன்றத ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். இதில் நான் ரீசெண்ட் டைம்ஸில் சில பேரை பார்த்தேன், அவங்களாம் வந்து எல்லா வீடியோஸ்லேயும் போயிட்டு இந்த ரீல்ஸ்லலாம் நோட்ஸ் போட்டு வைக்கிறான். லைக் அவன் ஒரு ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணிட்டான், இட்ஸ் ஓகே. பட் அது என்ன ஆகுது தெரியுமா, அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சஜஸ்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தன் என்ன பண்ணுறான், அவன் லவ் ஃபெயிலியராக இருக்கா, அது வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கன் எமோஜியை போட்டு அவன் நோட்ஸில் வச்சுட்டான், லைக் அந்த ரீலோட நோட்ஸில். அது எங்களுக்கெல்லாம் சஜஸ்ட் ஆகுது. இப்போ அதில் என்ன பிரச்சனைனா, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு நாங்கள் கலாய்க்கிறோம். ஆல்ரெடி ஒரு மன உளைச்சலில் இருக்கவன் இங்கேயும் திருப்பி மன உளைச்சலுக்கு உள்ளாகிறான். சரி, இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு பார்த்தா கூட
அவனை ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அதுதான் வழியா? இல்ல. ஸ்க்ரீன் டைமை லிமிட் பண்ணணும். இதனால நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் டைம் நிறைய கிடைக்கும். ஸோ ஒரு சில பேர்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் என்ன கேட்குற கேள்வி, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க, லைக் நீ குக் பண்ணி சாப்பிட்ற, காலேஜுக்கும் போகிற, வீடியோஸும் போடுற, எப்படிடான்னு கேட்டால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ இதில் என்ன எனக்கு டிராஸ்டிக் சேஞ்ச் இருந்ததுன்னா, ஒரு நாளைக்கு நான் முழுசாக 1 hour கூட இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு. சீக்கிங் வேலிடேஷன். ஸோ நம்மளோட ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதை வந்து இன்னொருத்தவங்க கையில் நம்ம கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக நான் ஹாப்பியாக தானப்பா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன், இனிமேல் என் காலம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம தான் வாழணுமே தவிர, அடுத்தவங்க வந்து என்னை வேலிடேட் பண்ணாதான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடை கிளியராக கட் பண்ணிட்டோம். எந்த விஷயமுமே ஒரு அளவு வரைக்கும் அதோட லிமிட் இருக்கும்போது அது என்றைக்குமே நல்லது. அளவு மீறி அது என்றைக்குமே போயிட்டுருக்கும் போது அது எல்லாமே எவ்ரிதிங். ஒரு செடிக்கு எவ்வளோ நம்ம தண்ணி ஊற்றுறோன்றது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செடிக்கு நான் இவ்வளோ தண்ணி ஊற்றி வளர்த்தேன்னா அது அழுகிடும். ஸோ அதுதான் டூ மச் ஆஃப் எவ்ரிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அதே தான் இந்த இடத்துலையும் வரேன். நம்ம கண்ட்ரோல்டாக இருந்து அடிக்ஷன் க்ரியேட் பண்ணிக்காமல் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளால் என்ன கொடுக்க முடியுமோ நல்லதை மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா எல்லா விஷயமே நம்மளுக்கு நல்லதாக தான் இருக்கும். இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்க வரைக்கும் நமக்கு நல்லது தான் நடக்கும். தட்ஸ் இட்.